போன வாரம் நம்ம இஸ்ராயல்னா என்னன்னு பார்த்துட்டு ஜேக்கப் பத்தி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம அதே இஸ்ராயல், காட்ஸ் இஸ்ராயல், தேவனின் இஸ்ராயல், அதுல நம்ம அதாவது சன்ஸ் ஆஃப் காட், தேவனின் குமாரர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கருத்து பார்க்க போறோம். அதாவது ஐசாக் பத்தி பார்க்க போறோம். அது ரிலேட்டடா நமக்கு என்ன இதுல இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் காட், ஹalleluya. இப்போ எப்படி ஐசாக் பிறந்தார் அதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஐசாக் பிறந்தார், எப்படி ஐசாக் பிறந்தார், ஐசாக் எப்படி பிறந்தார்? ஏப்ரஹாம்க்கு 7 பிள்ளைகள், 7-8 பிள்ளைகள் நினைக்கிறேன். ஹாகாருக்கு ஒரு பிள்ளை, ஐசாக்கு சாராக்கு புள்ள ஐசாக்கு, அப்புறமா கேத்துரான்னு அவரோட 3rd வயசுக்கு ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்கு. ஓகே, எல்லாருமே ஜூஸா? நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். எல்லாருமே ஜூஸா? அதுல எல்லாருமே ஜூஸா? எல்லாருமே யூதர்களா? ஓகே, லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் யார் ஜூ, எனக்கு டெஃபினிஷன் கொடுங்க. யார் ஜூ? விசுவாசமா யார் இருக்கிறாங்களோ, அதாவது தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடக்கிறவங்க ஜூஸ். இப்போ இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஜூஸா? ஏப்ரஹாமுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளும் ஜூஸா? ஒரே பிள்ளைதான் ஜூஸ். ஏன்? பிரைஸ் காட். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு பிறந்த பிள்ளைதான் ஐசாக். Praise God. He is a promised word of God. Praise God. Hallelujah. So யார் ஒருத்தர் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜூ. சரி, விசுவாசம்னா என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வாட் இஸ் ஃபெய்த். ஆனா எனக்கு அந்த டெஃபினிஷன் வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க. வாட் இஸ் ஃபெய்த்? இனி சொல்லலாம். வாட் இஸ் ஃபெய்த்? சொல்லு பரவாயில்ல. டவுட் படாத நம்புறது தான் ஃபெய்த். It is a gift from God, which is to see. That is a power to see the invisible things. Correct. Invisible things. எப்படின்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிளா கேட்டேன். டாக்டர் என்ன செத்துட்டாரு, நீ செத்துடுவேன்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது டாக்டர் சொல்றது. நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க அந்த நம்பிக்கை எனக்கு, நான் நிம்மதியா தூங்க போறேன். கண்ணில் பாக்குறது நம்பாம, பேங்க்கு கடன்காரர் எல்லாம் கழுத்துட்டு நிக்கிறான். நாளைக்கு கொடுக்கல, உன்னை ரோட்ல நிக்க வைக்கிறேன்னு. எனக்கு தெரியாது, யாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்றாரு, நான் நிம்மதியா தூங்குவேன். சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்றேன். ஃபேத்னா என்ன? கண்ணில் பாக்குறது நம்பாம. ஸோ அதாவது ஐ டோன்ட் கேர், இந்த உலகம் என்ன சொல்லுது, மனுஷன் என்ன சொல்றா, ஐ டோன்ட் கேர். ஆண்டவரே நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க, நான் நிம்மதியா தூங்குவேன். எனக்கு நாளை பத்தி கவலை இல்லை. இதுதான் ஃபேத். இதுதான் ஃபேத் இல்லையா? அது என்ன? டோட்டல் சரண்டர். உங்களை நீங்க முழுசா ஒப்பு கொடுக்குறது தேவன். டோட்டல் சரண்டர் தான் ஃபெய்த். பிரைஸ் காட். ஐசாக் எப்படி பிறந்தார்? நம்ம இதுதான் இன்னைக்கு. ஐசாக் எப்படி பிறந்தார்? ஏப்ரஹாம்க்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. சாராக்கு உறுப்பே செத்து போச்சு. ஏப்ரஹாமுக்கு அவ்வளவுதான், ஸ்ட்ரென்த்தே இல்லை. எப்படி குழந்தை பிறந்துச்சு? இக்னோர் பண்ணல அவர். ஆக்சுவலி இன்ஹெரிட் பண்ணாரு. அப்படி ஓகே, இன்ஹெரிட் பண்ணாரு. ஓகே, ஆனா இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு. சொல்லுப்பா, சொல்லு ஒருத்தர கம்ப்ளீட்டா காட் மேல ரிலை பண்ணாரு. ஓகே, இல்லன்ற பட்சத்துல அவரால எதுவுமே முடியாது. அந்த சமயத்துல ஒரு ஆண்டவர் ப்ராமிஸ் இன்ஹெரிட் பண்ணாரு. ஒரு கம்ப்ளீட் டிபெண்டன்ட் இப்ப கடவுள் மேல. கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஓகே நீ சொல்லிடு. காட் நம்மளோட ஸ்டோரியை வச்சு தான் ரீஃப்ரேம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம்க்கு சன் இல்லாததுல, ஸோ அதை வச்சு தான் அவர் என்ன பண்ணாருனாக்கா அவரோட ஸ்டோரியை ரீஃப்ரேம் பண்ணாரு. ஸோ நீங்க கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஆபிரகாம் எண்டுன்னு நினைச்சிருந்தா காட் ஒரு பிகினிங். ஓகே, இது எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, தேவனை முழுசா டிபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஸ்ட்ரென்த் இல்லாத பட்சத்துல ஐசாக் எப்படி பொருந்தாருன்னு தான் நான் கேட்டேன். அவரோட வார்த்தை தான் ஒரு வெதா. ஓகே, அவர் 99 இயர்ஸ்ல ஸ்ட்ரென்த்தே இல்லாத நேரத்துல தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்தினால, அவ்வளவுதான், சிம்பிள். அது நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் ஆயிட்ட பிறகுதான் குழந்தை பொறுக்குது. அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு நான் கேட்டேன்.
ஓகே, ஸோ அவரோட ஹோலி ஸ்பிரிட்னால தேவன் பலன் கொடுக்குறாரு, பலத்தினால குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமாவும் 6 குழந்தை பிறக்குது. அப்போ ஸோ ஹூ இஸ் ஐசாக்? அப்போ யார் ஐசாக்? ஐசாக் இஸ் அ டைப் ஆஃப் வேர்ட் இன் ஃபிளஷ். வார்த்தை மாம்சமாய் ஆனது, தேவனுடைய வாக்குறுதி மாம்சமாய் ஆனது. ஸோ யார் ஐசாக்? ஐசாக் வந்து வேர்ட் இன்டு ஃபிளஷ், வார்த்தை மாம்சமாய் ஆனது. நம்மளோட நியூ டெஸ்டமெண்ட்ல ஒருத்தர் இருக்கிறார் இந்த மாதிரி, மாம்சமாய் வந்தவர், வார்த்தை மாம்சமாய். அப்ப யார் வார்த்தை கொடுத்திருந்து? உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும், அந்த குமாரன் அதாவது சந்நிதியை பெருக செய்வ அந்த குமாரன் மூலியமாக அப்படின்னு சொல்லி யார் வாக்குறுதி கொடுத்திருந்து ஏப்ரஹாமுக்கு? தேவன். சோ ஐசாக் யார்? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையால வந்து. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐசாக், மோசஸ், ஜேக்கப், ஜோசப், இது எல்லாமே ஸ்டோரி பைபிள் இருக்குது. ஆனா முழுக்க முழுக்க எல்லாமே இயேசுவை தான் குறிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். தேவனு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தாரு, ஏப்ரஹாமுக்கு ஒரு ஐசாக் பிறந்தாரு, மல்டிப்ளை ஆயிடுச்சு, அவ்வளவுதான் தெரியும். ஆனா இது இயேசுவோட ரிஃப்ளெக்ஷன் யாருக்குன்னா தெரியுமா? இது இயேசுவோட, ஏன்னா வார்த்தை மாம்சமாய் ஆனது. அதே மாதிரிதான் நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு. அப்போ என்னன்னா இயேசு இப்படி பிறக்க போறாருன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நீங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு கோணத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆதியாகமம் ஆரம்பிச்சு வெளிப்பாடு வரைக்கும் இயேசுவை குறித்து மட்டும்தான் பேசும். ஏன்னா ஆண்டவர் கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா எல்லாமே இயேசுவை பத்தி தான் பேசுது. பிரைஸ் காட், ஹalleluya. சோ நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல ஒருத்தர் அப்படி இருக்காரு. இயேசு கிறிஸ்துவோட ஃபோர் ரன்னர் தான் யாரு? ஐசாக். முன்பதாக நமக்கு காண்பித்து கொடுக்க வந்தவர் தான் ஐசாக். இதே மாதிரி தான் யோவான் ஸ்நானகர் இருக்கிறார், ஜீசஸோட ஃபோர் ரன்னர். அவர் முன்னாடி வந்து வழிய ஆயத்த பண்றாரு. இது மாதிரி தான் எல்லாருமே இயேசுவோட ஃபோர் ரன்னர் தான் நீங்க பாத்தீங்கன்னா. சோ இதுல தனிப்பட்ட விதமா ஏப்ரஹாம், ஐசாக், மோசஸ் எல்லாமே இயேசு. மோசஸ் படிச்சீங்கனால எல்லாம் முழுக்க அப்படியே இயேசுவோட ஸ்டோரியை நீங்க பார்க்கலாங்க. நீங்க இதுக்கு மேல நீங்க படிச்சு பாருங்க, ஒவ்வொன்றும் நீங்க படிச்சு பாருங்க, இயேசு எங்க இருக்கிறாரு இதுல நீங்க நினைச்சு படிங்க, அழகா ஆண்டவர் காமிச்சு கொடுப்பாரு. நம்ம அன்னைக்கே பார்த்தோம் ஆதியாகமம் 22:17 நம்ம சீடு விதையை பத்தி பார்த்தோம். அதுல விதைன்னு போட்டிருக்கு, ஏப்ரஹாமுடைய விதை. நம்ம என்ன நினைச்சு படிக்கிறோம்? ஏப்ரஹாமுடைய சீடு, விதை. அப்படி என்ன நினைச்சு படிக்கிறோம் நம்ம? அவருடைய ஐசாக், அதுக்கப்புறம் வர எல்லா சன்னதியும். பட் அது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து. அது அழகா கலாத்தியர் 3:16 எடுத்து சொல்லுது. அப்போ எல்லாமே இயேசு குறித்து பேசுது. பிரைஸ் காட். அப்போ இஸ்ராயல் யாரு? Who is இஸ்ராயல்? தேவனின் சீட், விதை, வித்துக்கள், தேவனின் வித்துக்கள், சீட்ஸ் ஆஃப் காட். பிரைஸ் காட். அப்ப ஜேக்கப் வந்து ஐசாக்கோடைய பிள்ளையா இருக்கிறாரு. ஐசாக் வந்து இப்போ எல்லாருமே ஒருத்தர் பிள்ளை. பட் ஐசாக் யாரோட பிள்ளை? வாக்குறுதி பண்ணப்பட்ட மாம்சத்தில் பிறந்த ஒரு பிள்ளை. அது அவருடைய ஸ்பெஷல். தேவன் வாக்கு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இஸ்மாயில் பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே சன்னதியை பெருக செய்யல. அவர் மூலியமா ஏதோ ஒரு புள்ள பிறந்துச்சு, இப்ப அவர் மூலியமா இல்ல. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ ஐசாக் மூலியமா தான் சன்னதியை பெருக செய்வேன், என்னுடைய சன்னதி ஐசாக் மூலியமானா அப்படிதான் ஆண்டவர் செய்தார். அப்ப அவர் வாக்குறுதியில் மாறாத தேவன், வாக்குறுதியில் பெருக்கப்பட்டது. அப்போ யார் இஸ்ராயல்? யார் இஸ்ராயல்? யார் இஸ்ராயல்? Who is Israel? See, Israel is the seeds of God, offspring of God, தேவனின் சந்நிதி, தேவனால் பெருக்கப்பட்டவர்கள், born of God. Who is Israel? Born of God. Thank you Jesus. இந்த உண்மையை எந்த இஸ்ராயல் மக்களும் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ எந்த இஸ்ராயல் மக்களும் புரிந்து கொள்ளவில்லை. இப்ப நம்ம எடுக்கலாம் சங்கீதம் 82. எத்தனை பேர் இதை படிக்க சொல்லியிருந்த? படிச்சீங்களா? வெரி குட். சங்கீதம் 82 எடுக்கலாம். 5வது வசனத்தை நம்ம படிக்கலாம். Psalms 82:5 படிங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. Praise God. நம்மளுடைய அடையாளம், அவங்க இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நம்ம அடையாளம் என்னன்னு நம்ம தெரியாம நடந்துன்னு இருக்கிறோம். நீ யாருன்னு தெரியாம நம்ம நடக்கிறோம். நீங்களும் நானும் யாரு? நம்ம யார்? நம்ம அப்போ அங்க என்ன இருக்குது? வசனம் அழகா படிப்பா. 2வது சென்டென்ஸ் படி. They walk about in darkness. தமிழ்ல படிமா.
அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அந்தகாரத்தில் நடக்கிறாங்க, தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்கிறது. இது எப்படின்னா, நம்ம யாரு நமக்கு தெரியாத இருந்தோம்னா, உங்க அடையாளம் என்ன நீங்க இன்னுமே புரியாம இருந்தீங்கன்னா, சாத்தான் என்ன பண்றான், நம்மள அந்தகாரத்தில் நடக்க வைக்கிறான். Satan is leading us into darkness. அப்போ என்ன அப்படின்னா, அங்க எனக்கு foundation will be shaken. என்ன இருக்குதாங்க, அஸ்திபாரங்கள். இதுல ஒரு ஆன்சர் இருக்குது உங்களுக்கு. எப்படி வந்து earthquake வருது, எப்படி சுனாமி வருது? நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டோட கோபத்துக்கு எல்லாமே நடக்குது, ஆண்டவர் அலவ் பண்ணிட்டாரு. எப்படி நடக்குது? சன்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவனின் பிள்ளைகள் இருளில் நடப்பதனால் ஃபவுண்டேஷன் இஸ் ஷேக்கிங். அங்க நான் இல்ல ஆன்சர் இருக்குது. படிமா இன்னொரு ரச படி. அதுல ஃபுல் வசன படி. அறியாமலும் உணராமலும், நீங்க யாரும் தெரிஞ்சுக்காம, நீங்க யாரும் உணராம அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். டார்க்னஸ்ல நடக்கிறதுனால தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆன்சர் கேட்சா? எப்படி கோவிட் வருது, எப்படி சுனாமி வருது, எப்படி earthquake, எங்க ஏன் ஹூரிகேன், எதுக்காக எல்லாமே அழிவுகள் வருது? யாருனால வருது அழிவுகள்? தேவனின் பிள்ளைகள் இருளில் நடப்பதினால் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. யார் ஆன்சர் அப்போ? இது காரணம் எல்லாம் யாரு? இருளில் நடக்கிற பிள்ளைங்க. Praise God. ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாமே அதாவது இஸ்ராயல் எப்படி வாழ வேணும்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. 82 இஸ்ராயல் இப்படி எல்லாம் வாழணுமே. இதை நீங்க போய் இன்னைக்கு ஃபுல்லா படிச்சு பாருங்க, சென்டென்ஸ் பை சென்டென்ஸ். சங்கீதக்காரர் கதறாருங்க, என்னன்னா இஸ்ராயல் இப்படி எல்லாம் தெரிஞ்சு வாழணுமே ஆண்டவரே, இன்னைக்கு சாவுக்குள்ள நடக்கிறாங்களே, தெரியாம செத்து போய் நிற்கிறாங்களே, இருள நடந்து அழிச்சு நிற்கிறாங்களே அவங்களையே. அப்போ டார்க்னஸ்ல பசங்க பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் டார்க்னஸ்ல நடந்தா என்ன நடக்குதா? அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு உலகம் அழிவுக்கு காரணம் நீங்களும் நானுமா தான் இருக்கும். Praise God. இது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ என்னன்னா, this world was created for யாரு? இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது? நமக்காக. ஆதாம், முதலாவது ஆதாம். ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. Praise God. The creation waits in eager expectation for the revelation of the sons of God. யார் sons of God? யார் sons of God? நம்ம தான் sons and daughters of God. ஓகே, இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் படைத்த படைப்புகள், கிரியேஷன், கிரியேட்டர் இல்ல, கிரியேஷன். ஓகே, கிரியேஷன் யாரு? செடி கொடி ஆடு மாடு எல்லா கிரியேஷன். ஓகே, அப்போ the creation waits in eager, எப்படி ஏக்கமா இருக்கிறது. இந்த உலகத்தின் படைப்புகள் என்னவா இருக்குதா? ஏக்கமா இருக்குதா. தேவகுமாரர்களை நாம் இன்றைக்கு காண மாட்டோமா? வெளிப்பட மாட்டார்களோ? இன்றைக்கு தேவகுமாரர்கள் குமாரத்திகள் வெளிப்பட மாட்டார்களோ? இன்னைக்கு நான் பார்க்க மாட்டேன்னா யார் அந்த கிரியேஷன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த படைப்புகள் யாரு? படைப்புகள் யாரு? எல்லாம் ஆடு மாடு செடி கொசு எல்லாமே. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் ரோட்ல நம்ம நடந்து போறோம்னாக்கா எப்படி வெயிட் பண்றாங்களா? கிரியேஷன் ஈகரவா, ஏக்கத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்பட மாட்டார்களா என்று பார்த்து கொண்டிருக்குது, காத்து நிற்குதுன்னு இருக்குது, வெயிட்ஸ். ஓகே, அப்போ ஒருத்தர் ரோட்ல நடக்கும்போது நாய் பார்க்கும், இவர் தேவனோட குமாரனா இருப்பாரோ? அப்போ உடனே அங்க வந்து அவ கெட்ட பேச்சுல பேசிப்பா, ஐ கண்டிப்பா இவன் கிடையாது, இவன் எனக்கு நான் மோசமாக்குறான். கரெக்டா? கொசு வரும் கிட்ட வந்துட்டு, இவங்க தேவனின் குமாரர்களா இருப்பார்களோ? அவன் பண்ற காரியத்துக்கு கண்டிப்பா எனக்குன்னா மோசத்தான், இவன் கட்சிட்டே போயிடலாம். பிரைஸ் காட். ஆனா சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ என்னன்னா, தேவனின் குமாரர்கள் தேவனை வெளிப்படுத்துவார்கள், அவங்கதான் தேவனின் குமாரர்கள். அப்போ இந்த கிரியேஷன் பாருங்களேன், ஆடு மாடு நாய் இது எல்லாமே அவருடைய படைப்பான நாம் தேவனை வெளிப்படுத்த மாட்டோமா என்று காத்து கொண்டிருக்கிறது. ஈகரா, வாஞ்சையோட ஏக்கத்தோட காத்து கொண்டிருக்குது. நம்ம என்ன பண்றோம்? 2வது வருகை இயேசுவே எப்போ வரீங்க?
அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. எங்க கூப்பிட்டு சார் நம்மள இங்க வேலை செய்ய சொல்ல அவர் வெளிப்படுத்த சொல்றாரு. நம்ம ஏன்னா நல்லா பாடினு காய்க்கிறோம். இயேசு வருவார் செகண்ட் கமிங். ஆல்ரெடி ஆண்டவர் அவரோட பிள்ளைகள் அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று எல்லா படைப்புகளும் ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நாமும் தேவனை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? வெளிப்படுத்துறதுன்னா என்ன? போய் சுவிசேஷம் சொல்றதா? வாட் இஸ் ரிவீலிங் காட்? இங்க என்ன இருக்குது? ரெவலேஷன் ஆஃப் சன்ஸ் ஆஃப் காட். படிக்கலாம். The creation waits in eager expectation for the revelation of the sons of God. படிமது. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானதும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. மிகுந்த ஆவலோடு காத்து. இப்ப நான் வெளிப்படுத்திருந்தேன் என்ன? அப்போ வாட் இஸ் ரெவலேஷன் ஆஃப் சன்ஸ் ஆஃப் காட்? தேவன் புத்திரர்கள் என்று வெளிப்படுத்துறதுன்னா என்ன? அவரை போல. சரி, இயேசு எப்படி வாழ்ந்தார்? இயேசு எப்படி? பிகாஸ் நம்ம எக்ஸாமின் பண்ணல, சும்மா பேசினே போயிட்டா அப்ப எப்படி நான் இயேசு இப்படி வாழ்ந்தாரா நான் நினைச்சுக்குவேன். ஆமா, நான் இயேசு போல வாழ்ந்துக்கிறேன், 2 பேரும் நான் ஜுவோ பண்றேன் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு உண்மை எப்படி வாழ்ந்தார் நம்ம சிந்திச்சு சொல்லலாம். சிம்பிளா, ஹம்பிளா, ரைச்சியஸ்னஸ். அப்புறம் சரி, இப்படி கேட்கலாம், இயேசு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு? 2 hour பிரேயர்ல இல்லையா? கம்ப்ளீட், ஃபுல். அவரோட சாயலில் தன்னுடைய புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். இந்த என்ன படைப்புகள் எல்லாம் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லு, இயேசுவின் சாயல்ல நம்ம யாருன்னா வாழ்றோமா? நான் ரோட்ல ஏதோ ஒரு ரீல் பார்த்துன்னு ஜாலியா சிரிச்சுன்னு போய்க்கிறேன், அங்க இருக்கிற நாய் பார்க்குது, இவர் இருப்பாரோ? கண்டிப்பா கிடையாது. பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு குடிக்காரன் நடந்து போய்க்கிறான், இவர் இருப்பாரோ? ஸ்மெல்லு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், தேவையில்லாத நேரம், தேவையில்லாத டபுள் டாக்ஸ் எல்லாமே பேசுறோம். அங்க இருக்கிற எல்லா படைப்புகள் பார்க்குது, இவங்களுக்கு வாங்களோ இவங்க பேசுறத பார்த்தா. ஏன்னா ஏசு டபுள் டாக்ஸ் பேசியிருப்பாரா? யாருன்னா குற்றப்படுத்தி இருப்பாரா? மன்னிக்காம இருப்பாரா யாருன்னா? மன்னிப்பு ரொம்ப முக்கியம். சின்னவங்க பெரியவங்க இல்லை, அவங்க பெரியவங்க இல்லை, அவங்களுக்கு தெரியணும். அது சின்ன பிள்ளை இல்லை, அது வரணும். நோ 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 நோ. ஏசு அப்படி இல்லவே இல்லை. ஏசு சின்னவங்களே பார்த்தாரு, பெரியவங்களே பார்த்தாரு. பிரைஸ் காட். அப்போ அங்கே நம்ம என்ன பார்க்கலாம்? 6வது வசனம் பார்க்கலாம். 82:6 சங்கீதம் 82:6. I said you are gods. சாம்ஸ், அதாவது தாவீது என்ன சொல்றாரு பார்க்கலாம். 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்க யாரா? நீங்க யாரா? நீங்க யாரா? நீங்க யாரா? நீங்க யாரா? ஏன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டீங்க? நீங்க யாரா? ஸ்மால் ஜி. ஜி பாருங்க, காட்னா கேபிட்டல், அங்க என்ன இருக்குதாங்க? ஸ்மால் ஜி. கேபிட்டல் ஜிக்கு தான் ஸ்மால் ஜிக்கு. நீங்க யாரா? யாரு? சொல்லுங்க கான்ஃபிடென்ட்டா. காட்ஸ். அவரை போலவே அவரோட பிள்ளைகள். நாய்க்கு பிள்ளை யாரு? யாருக்கு? நாயா தான் இருக்க முடியும். மனுஷருக்கு பிள்ளை, பூனைக்கு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அப்ப நீங்க யாரா? நான் சொல்றேன்னா பைபிள் சொல்றேன். பிரைஸ் காட். இந்த சத்தியத்தை தெரியாம இஸ்ரேல் மக்கள் அழிந்து போறாங்க. இன்னைக்கும் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. டார்க்னஸ்ல போய் உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நாம் நடப்போம் வெளிச்சத்தில். பிரைஸ் காட். அங்க என்ன அழகா இருப்போம். You are gods and all of you are the children of the most high. தமிழ் என்ன சொல்றீங்க? மோஸ்ட் ஹைக்கு என்ன இருக்குதுமா? உன்னதமானவரின் மக்கள் என்றும். உன்னதமானவரின் மக்கள். அப்ப யாரை போல? நீங்க தேவனை போல. அவர் போட்ட குட்டிங்க தான் நம்ம. கம்பீரமா இருக்கணும். நம்ம யார் பிள்ளைங்க? இதை தெரியாம நம்ம என்ன செய்துன்னு இருக்கிறோம்? சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்க, எல்லாருமே ஃபெயில் ஆகிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இப்போவும் நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். டெய்லி டெய்லி இது ஒரு ப்ரோசஸ் எனக்கு. பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்குமே
நம்ம யாரா? உன்னதமானவரின் பிள்ளைகள். we are gods. அதுக்காக நான் தேவனின் அப்படி இல்லை, சின்ன ஜி, அதனால நான் மென்ஷன் பண்ணேன். கேபிட்டல் இல்லைங்க, ஸ்மால் ஜி. அவரோட பிள்ளைங்க. அவரை போலவே ராஜாவின் பிள்ளை. praise God, hallelujah, thank you. இப்போ இந்த சத்தியத்தை உணரும் போது இதுதான் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய காரியம். தேவனின் பிள்ளைகள் என்ன வெளிப்படுத்தணும்? தேவனை வெளிப்படுத்த வேண்டுமா, நம்மளை வெளிப்படுத்தக்கூடாது. நான் எவ்வளோ அழகா இருக்கு இப்ப, செல்ஃபி எடுத்துக்கோ, ஸ்னாப் போடு. இன்னைக்கு அதுதான், உன்னை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது, உன்னை பார்க்கணும். தேவன் வெளிப்பட வேண்டும், தேவன் வெளிப்பட வேண்டும். யூ ஆர் காட்ஸ் சில்ட்ரன் ஆஃப் காட். பிரைஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடி வந்து அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தை பொறுக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது என்னமா இருக்குது? மாம்சமா இருக்குது. அது அடல்ட் ஆயிட்ட பிறகு மாம்சமாவதா? பெருக்கிற நாள்ல இருந்து அது ஒரு மனுஷன். ஓகே, அது வந்து ஸ்லோவா க்ரோ ஆகுது. அதுக்கு ஊட்ட தெரியாது, இன்னைக்கு டைப்பர் போடணும், அதுக்கு எல்லாமே நம்ம பண்ணணும். ஆனா வளர வளர அதுவே செல்ஃபா எல்லாம் பண்ணிக்கும். ஆனா அது பொறுக்கும் போது என்ன? மனுஷன் தான். அதே மாதிரி நீங்களும் பெருக்கும் போது தேவனின் குமாரர் குமாரத்திகள். நீங்க பெருக்கும் போதே சில்ட்ரன் ஆஃப் காட். நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, நான் இயேசுவை ஏத்துக்கணும், இன்னைக்கு நான் தேவனோட பிள்ளை இல்லை. நீ பிறக்கும் போது தேவனோட பிள்ளை. என்ன உனக்கு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள எப்படி போகணும்னு தெரியாது, இயேசு உனக்குள்ள இருக்கிறாருன்னு உணர தெரியாது, நீ குழந்தையா இருக்கிற கடவுளுக்குள்ள. ஆனா நீ வளர 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 நீ எப்படி ஆகிறோம்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அடல்ட்டாவும் முதிர்ச்சி அடைகிற, மெச்சூர்ட் ஆகுற. டே பை டே ப்ரோசஸ். ஆனா நீ பிறந்த நாள்ல இருந்து நீ யாரு? இதை நீங்க புரிந்து கொள்ளணும். மேபி இன்னைக்கு நான் கடவுளுக்குள்ள இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நான் நிறைய ப்ரேயர் பண்ணாம இருக்கலாம், இன்னைக்கு நான் தவறான ஒரு நேரத்துல ஸ்பெண்ட் பண்ணி இருக்கலாம், தவறான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம், உணர்ந்து கொண்டு இருக்கலாம், இனி எப்படி நான் இருக்கலாம், இன்னைக்கு எவ்வளவு பாவனா பண்ணிருக்கலாம் இன்னைக்கு. ஆனா நீ யாரு? இதை நீ உணரும் நாட்கள் நீ முதிர்ச்சி அடைவாய். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீ மெச்சூர் ஆவ. பிரைஸ் காட். நான் யாரா இருக்கணும்? ராஜா பிள்ளைன்னா நான் மற்றவங்களை போய் நாய் மாதிரி இருக்க முடியாது. நான் ராஜா பிள்ளை, ராஜா பிள்ளை தான். அந்த கம்பீரத்தோட நீங்க இருக்கிறதுக்கு நீங்க உணரணும் நீங்க யாருன்ட்டு. Who are you? நீங்க உங்களுக்கு கேட்டு பாருங்க, நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? என் அப்பா பேர் யாரு? நான் பெருக்கும் போது நான் யாரு? யாரோட பிள்ளையா நான் இருக்கிறேன்? என்னை எப்படி படிச்சாரு? என்னவா இருக்க படிச்சாரு? ஆனா அது தெரியாம என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். 7வது வசனம் படிமா அப்படியே. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போ. நம்ம மனுஷன் தான் சொல்லிட்டு இந்த உலகம் நம்மள என்ன பண்ணிடுச்சு? ட்ரெயின் பண்ணிடுச்சு. அங்க பாருங்க எப்படி இருக்குது, மனுஷன் போல சாவறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவரின் குமாரர்கள் குமாரத்திகளா இருக்கிறீர்கள், நீ என்னோட பிள்ளை, நீ வாழணும்ன்றாரு. நான் அல்பமா மனுஷமா தான் சாவேன்ற. நான் சொல்ல, யார் சொல்றது? ஏன் அல்பமா மனுஷன் மாதிரி சாவறீங்க? நீ யாரோட பிள்ளை? நீ யார வெளிப்படுத்த நீ இந்த உலகத்திற்கு வந்திருக்க? நீ பிறந்த நாட்களில் இருந்து நீ யாரோட பிள்ளை? ஏன் அல்பமா சாவறீங்க? இந்த உலகத்திற்கு ராஜாங்க போல, அவங்களோட பிள்ளைங்களை போல ஏன் சாவறீங்க? ஏன் புள்ள மாதிரி இப்ப நீங்க வாழணும்ன்றாரு. என்னமா அது? உன்னதமானவரின் பிள்ளைகள் போல நீங்க வாழ வேண்டும். அல்பமா மனுஷன் போல சாகாதீங்கன்றார். டார்க்னஸ்ல நடந்து அழிந்து போவாதீர்கள். Praise God, hallelujah. நீங்க யாரா? இதுதான் இஸ்ராயலோட ஸ்டோரியா இருந்துச்சு. இஸ்ராயலோட ஸ்டோரி என்ன? தேவகுமாரர்கள் என்று அறியாமலே, தேவனை இந்த படைப்புகளுக்கு வெளிப்படுத்தாமலே, அல்பமா மனிதன் போல், இந்த ஊரில் ராஜாக்களின் மக்கள் பிள்ளைகள் போல் மரித்தார்கள். இதுதான் இஸ்ராயலோட ஸ்டோரி, த எண்ட். Praise God. அவங்க எப்படி இருந்தாங்களா? நம்ம லாஸ்ட் டைமே சொன்ன ஜட்ஜஸ் படிச்சிங்கன்னு நீங்க படிச்சு பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நியாயாதிபதி, ஜட்ஜஸ் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு ராஜா வருவாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ராஜா மறிச்ச உடனே அவங்க பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. இன்னொரு ராஜா வரணும் அவங்களுக்கு, அப்பதான் அப்படிதான் அடிமையா போகணும் இந்த இயேசு வர வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கண்ணில் பார்க்க ஒரு ராஜா, ஓ அந்த ராஜா நல்லா செய்யறாரு, நமக்கு ஒரு ராஜா வேணும். ஓ இந்த ராஜா நல்லா பாத்துக்காரு அவங்க ஊர்ல, நமக்கு ஒரு ராஜா வேணும். நம்ம பாரு எப்படி இருக்கிறோம், இங்கே காஞ்சு போய் தீஞ்சு போய், நமக்கு ராஜா வேணும். கண்ணில் பார்த்து பார்த்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் மக்கள். ஆனா நமக்கு யார் ராஜா? நம்முடைய ராஜா யார்? நம்ம அப்பா ராஜா. அப்ப நம்ம யார்? we are the princes and prince of God. அவரை போலவே. அப்போ நம்ம இஸ்ரேல் மக்கள் போல நம்ம இருக்கவே கூடாது. know who you are. நீங்க யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு படிச்சிருக்கோம் இந்த வசனம்.
நம்ம உணர்ந்திருக்கிறோமா நம்ம யாருன்ட்டு? praise God, hallelujah. Galatians 4:28. Now we brethren, as Isaac was, are children of promise. படிமா. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா எப்பன்னா நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பெருக்கப்பட்ட பிள்ளை, இயேசு வாக்குத்தத்தினால் பெருக்கப்பட்ட பிள்ளை. இப்ப நம்ம யாருன்னு சொல்றாங்க? நீங்களும் நாங்களும் யாரமா இருக்குமா? வாக்கு தத்தத்தின். அப்ப எப்படி இருக்கணும் நம்ம இன்னைக்கு? God's promiseல பெருக்கப்பட்ட பிள்ளைகள் யாரா? ஐசாக் போலவே இயேசு ஆவியினால பிறந்த பிள்ளை, நம்ம வாக்கு தத்தத்தினால் பிறந்த பிள்ளை. எப்படி இருக்கணுமா இன்னைக்கு நம்ம? வாக்கு தத்தத்தில் பிறக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? இப்ப நீங்க எக்ஸாமின் பண்ணணும். நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. வாக்கு தத்தத்தில் பெருக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? Know who you are. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரு? தேவனின் sons and daughters of God. வாக்கு தத்தத்தில் பெருக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப நான் இன்னைக்கு ரோட்ல நடக்கும்போது, நீங்க இன்னைக்கு ரோட்ல நடக்கும்போது, இந்த மரம் செடி கொடி எல்லா கிரியேஷன்ஸ் நம்மளை பார்த்து இவங்கதான் வெளிப்படுத்தின, தேவனை வெளிப்படுத்த வந்த பிள்ளைகள் அப்படி அவங்க ஒத்துக்கணும். ஆமாப்பா இவங்க தான். ஒரு நாய் பின்னாடி கடிக்க வருதுன்னா கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ இல்ல இல்ல இவங்க வந்து தேவனின் குமாரத்திகள், கடிக்கலாம் முடியாது, தேவனை வெளிப்படுத்த அவங்களுக்கும் தெரியும். பாருங்க, ஒரு புயல் வரும்போது நாய்ங்க ஃபர்ஸ்ட் அங்கத்துல இருந்து ஓடி போயிடுங்க வரத்துக்கு முன்னாடியே. எப்படி தெரியுது அவங்களுக்கு? ஆண்டவர் அவங்களுக்கு ஏத்த சென்ஸ் கொடுத்துருக்காரு. நமக்கு கண்ணு தெரியாது, ஆனா ஒரு ஆவி பேய் பிசாசு ரோட்ல போனாக்கா நாய் கத்தோம். எப்படி தெரியுது? அப்ப நம்ம நடந்து போனா தேவன் வெளிப்படுத்தின குமாரத்திகள் தெரியுமா தெரியாதா? Praise God. நாய் கூட நம்மள ஜட்ஜ் பண்ணலாம். Walking in darkness என்ன ஆகுதா? Shakes the foundation. இருள் நடப்பதுன்னா என்ன? கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, பொய் சொல்றது, இதுதான் இருள் நடப்பது. சரி சொல்லுங்க, இருள் நடப்பது என்ன? ஜோரா சொல்லுங்க. Which is contradicting the verses பைபிளா? அப்புறம் அவரை போல வாழாம இருப்பது. அப்புறம் தேவன் இல்லாம நான் வீட்டை விட்டு வெளியே இறங்குறேன். இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு போறேன், இல்ல ஒரு ஊருக்கு போறேன், ஒரு ஷாப்பிங்க்கு போறேன், எங்க போறோம்? இது தேவனின் சித்தமா? ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுன்னு போங்க. எதுவுமே நமக்கு மிஸ் ஆகாது, எதுவுமே பிரேக் ஆகாது. அவர்கிட்ட கேட்டுட்டு போறது. அப்ப என்னன்னா எப்படி கேட்க முடியும்? எப்படி உணர்வீங்க நீங்க? இது வெளியில இன்னைக்கு போறது கடவுள் சித்தம் தாப்பா அப்படின்னு எப்படி உணர்வீங்க? அவர் உங்களுக்குள்ள டுவெல் ஆகும்போது பீஸ்ஃபுல்லா இருக்கும். குமாரர்கள் தேவனுக்குள்ளவே வாசம் செய்ய வேண்டும். அவருடைய பிள்ளைங்க அவருக்குள்ளவே வாசம் செய்வேன். இப்போ உபாகமம் 28 நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குதுன்னா கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது யார் ஒருவர் இந்த கட்டளைகளை ஃபாலோ பண்றாங்களோ ஒரு நோய் அவங்களுக்கு வராதுன்ற வசனத்துல, ஒரு நோய் அவங்களுக்கு வராது. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹீலிங் தான் அதிகமா பண்ணாரு. He healed multitudes were paralyzed. அநேகர் வந்து குஷ்டரோகமாவும் கேன்சரும் அந்த நோய் இந்த நோய். அப்ப ஹீலிங் தான் அதிகமா பண்ணாரு. ஆனா உபாகமம் என்ன இருக்குது? பின்பற்றவர்களுக்கு நோயே வராதுன்னு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? வெறும் நோய் தான் இருந்துச்சாங்க. பின்பற்றது என்ன? அவங்க புரிந்து கொள்ளல அவங்க யாருன்னு. இஸ்ராயல் யாரு? தேவனின் பிள்ளைகள் என்று அவங்க பின்பற்றல, ஃபுல்லா சரண்டர் பண்ணல, நோய் தான் இருந்ததாங்க. ஆனா இயேசு கோவப்பட்டாரா? என்னடா இது, என் அப்பா எவ்வளவு கொடுத்தாரு கமாண்ட்மெண்ட்ஸ், இவங்க ஃபாலோ பண்ண நோயே இருந்துக்காது, கோவப்பட்டாரா இயேசு? வசனத்துல இருக்குது, மேத்யூ படிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஜீசஸ் மூவ்ட் இன் கம்பேஷன் இருக்குது. அவருக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது, இவ்வளவு நோய்வாயா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் வேதனைப்பட்டாரா. அவர் என்ன சொன்னாரா? ஆடுகள் மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டி போல் இருக்கிறார்களே அப்படின்னு என்ன பண்ணாரா? மூவ் ஆனாரா. ஏன் இஸ்ராயல் மக்கள் அந்த மாதிரி நோய்வாயுமா அவங்க புரிந்து கொள்ள? பிகாஸ் they were not connected with God. இதுதான் என்னன்னா டார்க்னஸ்ல நடக்கிறதுனா என்ன?
One who is not connected with God in heart is walking. பாருங்க, பாவம் செய்வது இனி நீங்க வர நாட்களை நம்ம முட்டாள்தனமா செய்யற பாவத்து வரைக்கும் தேவன் வந்து நமக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு, நம்மளை வந்து நீதிமான் என்று அவர் நம்மளை ஆக்கிட்டார். அப்போ என்ன டார்க்னஸ் நடக்குதுன்னா நம்ம செய்யற பாவமா? எப்படி பாவம் வருது? பாவங்கிறது ஒரு விளைவு, இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்ல பார்த்தோம், சின் இஸ் அ கான்சிக்வன்ஸ். அதுக்கு ரூட் காஸ் என்ன? நீங்க என்ன உனக்குள்ள விதைச்சிருக்கிற? தேவன்ட்ட நீ கனெக்ட் ஆயிருக்கிறியா? கனெக்ட் ஆனா அதெல்லாம் வராது, அந்த கான்சிக்வன்ஸே இருக்காது. ஸோ அவங்க ஏன் டார்க்னஸ் இருந்தாங்கன்னா, ஏன் நோய்வாயிருந்தா தேவனுடைய கனெக்ஷன்ல இல்லை. அப்பா புள்ள நீங்க கனெக்ஷன் இல்லாம இருக்கிறீங்களா? அப்பா எனக்கு திட்டாரு உங்களை, நீ பேச மாட்டேங்க, அப்பா நம்ம திட்டாரு, நான் பேச மாட்டேன், அதுக்காக நீ தூரம் ஆயிட்டியா? அப்பா இல்லைன்னு ஆயிடுதான். ஸோ அந்த கனெக்ஷன் நம்ம கிட்ட இருந்தே இருக்கணும், அப்ப நீ இருளில் நடக்க மாட்டேன். பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ ஜீசஸ் வந்து கோபமா இல்லை. நான் பாருங்க ஜான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எல்லாமே பேசுவார். பைபிள்ல அப்போஸ்தலன் ஜான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா 1 John 2 படிக்கலாம். எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு, whoever claims to live in Jesus, நீங்க ஆண்டருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு, ஆண்டருக்குள்ள தான் இருக்கிற அப்படின்னு யார் கிளைம் பண்றீங்களோ அவரை போல வாழுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். whoever claims to நான் இயேசுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க கிளைம் பண்றீங்களோ, அதிகாரமா சொல்றீங்களோ, நான் இயேசுக்குள்ள தான் இருக்கிற அதிகாரமா சொல்றீங்களோ அவரை போல வாழுங்க, சிம்பிள். அவரை போல் பிரைஸ். கடைசி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து ஏசு ஒரு பர்ஃப்யூம் போட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ் வந்து ஒரு பர்ஃப்யூம். இப்போ வந்து நீங்க போய் அவர் கூட நின்று இப்படி கொஞ்சம் சும்மா ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க மேல என்ன ஆகும்? அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். ஓகே, இதுவே ஈவில் திங்ஸ், நீங்க இன்னைக்கு எந்த அடிக்ஷன்ல இருக்கிறீங்களோ, இல்ல கடவுளுக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறீங்களோ, இல்ல எந்த காரியமோ ஆண்டருக்கு எதிரான காரியத்துல இருக்கிறீங்களோ, அது கூட இப்ப நீங்க ரப் பண்ணீங்க, அது பர்ஃப்யூம் வருமா வராதா உங்களுக்கு? அவ்வளவுதான். அப்போ என்ன சொல்ற ஆண்டர், என்ன சொல்றாரு, நம்மள என்னவா கூப்பிடுறாரு? இயேசுவின் நறுமணமா இருக்க வேண்டும்ன்றார். ஒரு பர்க்மேன் ஃபர்ஸ்ட் சாங் இருக்கு இல்லையா, கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். அப்போ இயேசுவோட நீங்க ரப் பண்ணி நிறுந்தீங்க டெய்லினா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் உங்க மேல இருக்கும். நீங்க ஃப்ரேக்ரன்ஸ் உங்க மேல இருக்கும்போது, நீங்க ரோட்ல நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா படைப்புகளுக்கும் ஓகே இது தேவனை வெளிப்படுத்துற பிள்ளை என்று தெரியப்படும். நீ காமிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நாய் பூனையாகும் நான் இயேசு வெளிப்படுத்துற இயேசு சொல்ல வேண்டாம். பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ அவுட்வர்ட் ட்ராமா வந்து செட் ஆகாது. நான் எல்லாம் ப்ரேயர் பண்றேன், நான் நீட்டா ட்ரெஸ் பண்றேன், நான் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுறேன், இது எல்லாமே அவுட்வர்ட் எல்லாம் அவுட்வர்ட் ட்ராமா. ஆனா இதயத்தின் ஜோனுக்குள்ள நம்ம இறங்கணும். அவுட்வர்ட் மேக்கப் எல்லாமே மேக்கப்னு வர இந்த மேக்கப் சொல்ல நான் வெளியிலங்கமா நிறைய பேர் இந்த திமோத்தி 3:16 பாக்குறோம், தெய்வ பக்தி போல காமிச்சுக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா. ஆனா ஹார்ட் ஜோன் எங்க இருக்கு நமக்கு தெரியாது. அதுதான் முக்கியம். தேவன் சொல்றாரு, உன் கதவுகளை உன் அறையை பூட்டிக்கொண்டு நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரூமுக்குள்ள கதவு பூட்டின ரூமுக்குள்ள நீங்க தேவனோட எத்தனை லாங் பிரேயர் பண்றீங்களோ அவ்வளோ வெளிப்படையா உங்களுக்கு ஷார்ட் பிரேயரா இருக்கும் பாருங்க. ஸோ அப்போ இயேசு பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் ஜெபம் பண்ணுவார், நைட் எல்லாம் ஆண்டோட பேசுவார். அவரோட பிரேயர் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? எப்போ அப்பாலப்போ இவ்வளவுதான் அவரோட பிரேயர். நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். இவ்வளவு அப்ப என்னன்னா, நம்ம வந்து ஒரு மனுஷன் நம்மளுடைய பூட்டின கதவுக்கு பின்னாடி தனியா தேவனோட எவ்வளோ நீ உறவாடுறியோ வெளியில உடைய ஃப்ரூட்டை நீ பார்க்கலாம். Praise God, hallelujah, praise God. அப்போ fellowship with Christ is important.